வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் டாக்ஸ். இன்னைக்கு டே 63 சண்டே எபிசோட். இன்னைக்கு எபிசோட்ல பிரஜினை எவிக் பண்ணிட்டாங்க. இந்த வாரம் நடந்த இந்த பிரஜின் எவிக்ஷன் வந்து கண்டிப்பா ரொம்ப 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 அன்ஃபேர் எவிக்ஷன் தான். ஏன்னா இவங்களுக்கு வந்து எந்த பேசிஸ்ல எந்த கான்செப்ட்ல எவிக் பண்ணாங்கன்னே தெரியல. அதாவது வீட்டுக்குள்ள வந்து நாமினேட் ஆனதுல கனி சேவ் ஆயிட்டாங்க, எஃப்ஜே சேவ் ஆயிட்டாரு, அமித் சேவ் ஆயிட்டாரு, பிரஜின் எவிக்ட் ஆயிட்டாரான். ஏங்க பிரஜினை விட நாங்கள் கனி பயங்கரமாக கேம் ஆட்டாங்களா? எஃப்ஜே பயங்கரமாக கேம் ஆட்டாரா? எஃப்ஜே வந்து இந்த வாரம் வந்து நல்லவன்ற கேரக்டரில் பண்ணார். அவர் ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லி அந்த டீமே என்ன பண்ணாங்க, பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறம் அந்த டீமே என்ன பண்ணாங்கன்னா, அவர் எஃப்ஜே வந்து அந்த டாஸ்க்லேயே இருக்கக்கூடாதுன்னு வெளில ஆரம்பிச்சாங்க. அவர் போன வாரம் கேப்டன் வந்து அவ்வளோ சொதப்புனாரு, அவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தது. அவர் வீட்டுக்குள்ளே வச்சுக்கினாங்களாம். அப்புறம் கனி வந்து இந்த வாரம்லாம் என்ன பண்ணாங்க, இந்த வாரம் மட்டும் இல்லை எந்த வாரமும் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, என்ன டாஸ்க் ஒழுங்காக பண்ணிட்டாங்களா, வீட்டில் ஏதாவது பண்ணிட்டாங்களா, அவங்களும் அமிச்சிட்டாங்க, அவங்களும் வீட்டில் இருக்கிறாங்க. அமித் அவரே லெட்டர் எழுதுறாரு, இந்த மாதிரி எனக்கு வந்து டாஸ்க் புரியல, நான் அந்த டாஸ்க்கு சரியாக புரியலாம், சரியா இல்லை, அதனால் நான் ஒஸ்ட் பர்ஃபார்முக்கு தகுதின்றாரு. அவர் வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. பிரஜின் வந்து இந்த வாரமும் சரி போனாலும் சரி நல்லா கேம் ஆடினார். இந்த வாரம் வந்து தர்மலிங்கம் கேரக்டரில் நல்லா பண்ணார், போன வாரம் அந்த பிரின்சிபல் கேரக்டர் நல்லா பண்ணார், எல்லா விஷயங்களும் கரெக்டாக பண்ணார். அதுவும் இந்த வாரம் வந்து அந்த நகை எடுக்கிற டாஸ்கில் வந்து என்னென்னா பிரஜினும் சுபிக்ஷாவும் தான் கரெக்டாக பிளான் பண்ணி அந்த நகை எடுத்து ஒழிச்சு வச்சாங்க. அதனால தான் அந்த மொத்த டீமே, அந்த ரெட்ரோ சினிமா டீமே வந்து இது வின் பண்ணிச்சு. அந்த அந்த டீம், அந்த மாடர்ன் சினிமா ஏதோ ஒரு டீம் அது வந்து வின் பண்ணிச்சு. டாஸ்க்கை வின் பண்ணி அவங்க வந்து நாமினேஷன் ஃப்ரீயில் வாங்கிட்டாங்க. அவங்களாம் வந்து கேப்டன்சிக்கும் வரணும்னு வச்சுட்டாங்க. அவ்வளோ சூப்பராக ஆடினார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து என்னென்னா, போன வாரம் வந்து ஆரோரா, சபரி, அப்புறம் வியனா நாமினேஷன்லேயே வரல, ஒரு ஓட்டு கூட வாங்கலை. அவங்களாம் வீட்டுக்குள்ளே சேஃபாக இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்ணாங்க? அது போன வாரம் வந்து இவங்க பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி ரம்யாக்கும் பிரஜின் கொடுத்த போதே, ரம்யாவுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போதே நான் சொன்னேன், இந்த மாதிரி ரம்யா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்குறாங்க, அவங்க கேப்டன்சி டாஸ்க் ஆடி கேப்டன்சி வாங்கிட்டாங்கன்னா அவங்க நாமினேஷன் ஃப்ரீ ஆகிடுவாங்க. அதுதான் இன்னைக்கு விஜய் சேதுபதி சொல்கிறாரு, நீங்கள் கேப்டனாக என்னங்க பண்ணீங்க, நீங்கள் ரம்யாவை நல்லா ஒரு வெளுன்னு வைத்தாரு. மொத்த ஹவுஸ்மேட்ஸும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. விஜய் சேதும் கேட்டார், ரம்யா நீங்கள் கேப்டனாகி நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் ஒன்றுமே பண்ணல, நீங்கள் என்ன அந்த கேப்டன்சி வின் பண்ணி நீங்கள் பெஸ்ட் கேப்டன்சி வின் பண்ணீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ வாங்கலாம்ல, அதுக்காக மட்டும் தான் நீங்கள் ஆடி இருக்கீங்கன்னு சொல்லி ஓப்பனாக சொல்கிறார். அதான் உண்மை. அதை நம்ம அந்த போன ரிவியூலே சொல்லிட்டோம். ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, ஆமாம் சார் இவங்க வந்து கேப்டன் தான், இந்த ஒன்றுமே பண்ணல, நாமினேஷன் ஃப்ரீ மட்டும் தான் யூஸ் பண்ண சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. விஜய் சேதுபதி ஓப்பனாக சொல்கிறாரு. இந்த ஹவுஸ்மேட்ஸுக்கு வந்து என்ன கேம் ஆடுறது, யாரை நாமினேட் பண்ணக்கூடாது, வீட்டுக்குள்ளே யாரை வைக்கணும், யாரை வைக்கணும், இந்த அதோட மட்டும் பிக் பாஸும் விஜய் டிவியும் நல்ல உள்நாட்டு சரி வெளிநாட்டு சரி பண்ணுறாங்க. நல்ல நல்ல பிளேயர்ஸ், நல்ல நல்ல கண்டஸ்டன்ட்லாம் வெளில அமைச்சிருக்காங்க. இருக்கிற சொத்தையெல்லாம் உள்ள வச்சுட்டு, இருக்கிற வேஸ்ட் லக்கேஜ் டம்மி பீஸ் எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு, இவங்க எல்லாத்தையும் கூட்டி போய் ஃபைனல் வீக்கில் வந்து டம்மி பீஸ் வச்சுக்கிங்கன்னா எப்படி உங்கள் ஷோ எவன் பார்ப்பான், எப்படி டிஆர்பி வரும்? இதெல்லாம் மக்கள் ஓட்டு போட்டுலாம் பிரஜின் வெளில போகல. இது மக்கள்லாம் ஓட்டு போட்டு பிரஜின் வெளில போகிற அளவுலாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஹவுஸ்மேட்ஸுக்கும் கேம் எப்படி ஆடுன்னு தெரியல. விஜய் டிவியும் பிக் பாஸும் பயங்கரமாக கேம் ஆடுனுக்கிறாங்க. இதெல்லாம் இந்த சீசனே அதனால தான் மொத்தமாக ஃப்ளாப்பு. இது வந்து சரியான சொதப்பல் சீசனு. நம்ம அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம் மக்கள். எல்லாருக்கும் மிக்க நன்றி.